ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தந்திடுவேனே. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தந்திடுவேனே. தேவன் சொல்லிவிட்டார், அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார், தேவன் சொல்லிவிட்டார், அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார். நம்முடைய பெருமையான புதிய பேப்பர் வெளியிடப்படுகிறது. காரணம் கிடைக்கிறது. அதை நாம் தொடர்ந்து ஆசீர்வதித்து நிஷ்டை செய்து தேவனை மையப்படுத்த நாம் இந்த நேரத்தில் ஒருமனப்படுவோம். நல்லவர் ஐயா அவர்கள் எனக்கு பாடி ஒரு ஜெபத்தை ஏற்படும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு சுதந்திர தினம். எத்தனையாவது சுதந்திர தினம்? 79. அல்லேலூயா. கத்த நாளிலே 79வது சுதந்திர தினத்தை காணும்படியாக ஒவ்வொருத்தரும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்கும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நாளிலே உங்களை உள்ளங்கையிலே நான் வரைந்து வைக்கிறேன். ஏசாயா 49:16. அல்லேலூயா. இதோ நான் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்து இந்த உலகத்தையும் கத்த நாளில் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நாளில் அந்த ஒரு பாடலை பாடி நாளிலே ஜெபிப்போம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் துரும் பாடுவேன், அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் துரும் பாடுவேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. பார்க்கலையே, முகவரி கேட்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி கேட்கலையே. உள்ளத்தை பார்த்துவிட்டு ஆளுகையும் தந்துவிட்டு, உள்ளத்தை பார்த்துவிட்டு ஆளுகையும் தந்துவிட்டு, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசரும் பாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் உசரும் பாடுவேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவர்
அல்லேலூயா. வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசுமாகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசுமாகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வார்த்தை விடுத்தவரை தகப்பனாக மாற்றினீரே. வார்த்தை விடுத்தவரை தாயாக மாற்றினீரே. வார்த்தை விடுத்தவரை தகப்பனாக மாற்றினீரே. வார்த்தை விடுத்தவரை தாயாக மாற்றினீரே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் பாடுறேன். அதை நினைச்சுதான் நானும் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் பாடுறேன். உள்ளங்கையில் மறைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போலவே இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் மறைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போலவே இந்த உலகில் இல்லையே. அல்லேலூயா. நாளிலே இந்த சுதந்திர போராட்டத்திலே அநேக பேர் போராடி உயிரை தந்தார்கள். ஆனால் நம்ம எல்லாம் உசுரோடு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்தியாவில் பார்க்கின்ற போது அநேக இடங்களிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பேர் நம்ம சுட்டு வீழ்த்துறாங்க, அந்த ஊரை கொளுத்துறாங்க. ஆனாலும் அப்படி பார்க்கின்ற போது கர்த்தர் நம்ம நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். இந்த 79வது ஆண்டு இந்த சுதந்திர தினத்தை காணும்படியாக செய்த எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணலாம், ஒரு சுதந்திரம் சொல்லணும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான 79வது சுதந்திர தினத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல நாங்கள் கொடியேற்றது ஒரு ஜெய கொடியாய் எங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. சபைகளுக்குள்ளே ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. எங்கள் குடும்பத்திலே ஒரு சுதந்திரம் கிடைத்துள்ளது. எங்களுடைய இந்திய தேசத்தை முழுவதையும் கர்த்தர் சுதந்திரமாய் நடத்துங்க. அநேக பேர் அடிமை தனத்தில் இருக்கிறார்கள். அந்த அடிமை தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அடிமை தனத்திலே இந்த நாளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடிமையாய் ஆக்கி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகளே இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அடிமையாய் ஆண்டு கொள்ளாதபடி எங்களை சுதந்திரமாய் நாங்கள் சுவிசேஷம் செய்யவும், சபையில் அநேக பிள்ளைகள் வந்து சேரவும், அதுக்கு தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை ஏறெடுக்கும் போது துவக்கம் முதல் ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதியும் எங்களை பெறப்படும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் நாம் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விசேஷித்த விதமாக இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே தேசத்தின் காரியங்களை குறித்து, நம்முடைய ஊழியர்களில் நாம் செய்ய போகிற காரியங்களை குறித்து சில காரியங்களை, இன்றைக்கு வெளியிடப்படுகிற இந்த பத்திரிகையை குறித்து சில தகவல்களை நம்முடைய மத்தியிலே சொல்லும்படியாய் எங்களுடைய தாசன் சுவிசேஷகர் டேனியல் ராஜு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு சரீரத்தில் ஒரு சில பலகீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை பலப்படுத்தி கொண்டு வந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாய் சில வார்த்தைகளை கேட்டு தொடர்ந்து இந்த பத்திரிகைக்காக ஜெபம் பண்ணி, அதன் பின்பு ஒரு 3 பேருக்கு அவர்கள் இன்றைக்கு தையல் பயிற்சிக்கான சான்றிதழை வழங்குவார்கள். அதன் பின்பு தொடர்ந்து நாம் ஆராதித்து
தேவனுடைய செய்திக்குள்ளாக மற்றபடி அநேக தேசத்தின் ஜெபத்திற்காக நாம் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது ஐயா அவர்கள் நமக்கு வாழ்த்துறை நற்செய்தி சொல்லும்படியே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோம். நம்முடைய பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பார்கள். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அதை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் நமது அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திர தின சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, உண்மையாகவே ஐயா 1 மணி நேரம் பேசுறதுனால 10 நிமிஷம் தான் பேச முடியும். ஏன்னா எனக்கு உடல் நிலையும் சரியில்லை. நான் அதுக்கு தயாராகவும் வரல. அந்த முடியாது பேரில் எனக்கு உடம்பு முடியாதுனால நாளைக்கு வந்து எனக்கு ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் ஒரு ஐயா சொன்னபடி இப்போ பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஐயா பிரதிஷ்டை பண்ணால் அதை கொண்டு போகணும். இந்த ஒரு பத்திரிக்கை ஒன்று இந்த நாளில் இருந்து வெளியிடுறது ஒரு நினைவு இருக்கணும். நான் எதை ஒன்று செய்தாலும் மறக்காத நாளாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுறதுனால, இல்லைன்னா ஒரு 1ஆம் தேதி தான் பொதுவாக பத்திரிகைகள்லாம் முதல்ல தொடங்குவாங்க. இந்த ஆகஸ்ட் 15 நம்ம இனி மரணப்படுக்கை எழுப்பி கேட்டாலும் நமக்கு அந்த நாள் மறக்காத முடியல. அந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்திருக்க திருச்சபை இதுதான். இந்த திருச்சபையில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 10 நிமிஷம் நம்ம பேசி கொடுத்தது ஐயா அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் இதே மாதிரி நிறைய ஊழியர் வைக்கும் அங்கே கொண்டு கொடுக்கறதுக்குள்ள வேலைகளும் இருக்குது. நாளைக்கு சின்ன ப்ரோக்ராம்கள் பெங்களூர்லாம் போக இருக்குது. ஆகவே புறப்பட்டுருவாங்க. முடியல, காய்ச்சல் ஃபீவராக இருக்குது. கொஞ்சம் பேராக இருக்கிறீங்க. ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் இங்கே நம்ம கூட யார் இருக்கா? அது நிச்சயமாக நமக்கு அது முடிஞ்சது. நம்ம அந்த பத்திரிகையை கொடுத்து அதுக்கு அடுத்து சில ஊழியர்களுக்கு அதை குறித்து நம்ம அருமையான நம்ம கூட வந்திருக்கிற இந்த சகோதரி அவர்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பத்திரிகை இப்படி, அந்த பத்திரிகை உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணது கொடுக்கப்படும். அதுக்கு கடைசி பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஒரே ஒரு சின்ன வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம போயிடுவோம். 136ஆம் சங்கீதம் அதனுடைய 21வது வசனம். 136, 21. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வசனத்தை கொண்டு 10 நிமிடம் தேவன் நம்மோடு பேசும்படியா, 10 நிமிடத்துக்கு மேலே போனால் தேவன் பேசாட்டாமா, தேவன் பேசும்படியா ஜெபம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, சாமியனில் நாள் வரையில் தயவாய் தயவாய் நன்றியால் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நம்பிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். ஆமென். எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்தும் நன்றியால் பாடுகிறோம் ஐயா. இப்பொழுதும் எங்கள் இந்திய திருநாட்டில் சுதந்திர நாளாய் நாங்கள் ஆசரிக்கிற இந்த நாளில் கர்த்தாவே, கடந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
அநேக நன்மைகளையும் செய்வீராக. கர்த்தாவே வெளிப்படுவீராக. ஆமென். நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தேசத்தை அர்த்தம் சரியா சொல்லுங்க. அவர்கள் தேசத்தை 136:21 வாசிங்கம்மா. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். யாருக்கு தேசத்தம்மா? ஏன்னா அவர்கள்னா யாருக்கு தேசத்தை? அதுக்கு முன்ன ஒரு 2 வருஷம் வாசிங்க. அதுக்கு முன்ன உள்ள 2 வருஷம் வாசிங்க. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி சொல்றதுன்னா, இந்த ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டு அந்த தேசத்தை சுதந்திரமா தந்தவரை துதியுங்கள்னு சொல்லுது. இஸ்ரவேலருக்குள்ள நம்ம இந்திய திருநாட்டில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சுதந்திரமா தந்திருக்காரு. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. காணாமலே எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு துவக்கம் எல்லாருக்கும் தெரியுமே. காணாம இந்து தேசம் முதல் எஸ்தர் 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம இந்தியாவை பற்றி வேதம் குறிப்பிட ஒரு பகுதி எடுத்தாங்க. என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? இந்து தேசம் முதல். இது என்ன தேசம்மா? இது என்ன தேசம்? இது எதுல எழுதியிருக்கு? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கு. இந்த இந்து தேசத்துல இன்னைக்கு நம்ம சுதந்திரமா ஆராதிக்கிறோமா இல்லையா? சுதந்திரமா ஆராதிக்கிறோமா இல்லையா? நம்மளை ஆராதனை பண்ணக்கூடாது இது மோடி வந்து சொல்லிடுவாரா? சொல்லுவாரா? முடியாது. ஆகவே அவர்கள் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தந்தவரை நம்ம இப்ப என்ன செய்யணும்? துதிக்கணும். இதை முழுமையா நமக்கு சுதந்திரம் ஆக்க முடியுமா முடியாதா? 100% இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக்க முடியும். அது நமக்கு இருக்குமா? இந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அடித்தவரை துதியுங்கள். பாசாரின் ராஜாவாகிய ஓரை அடித்தவரை துதியுங்கள். இது இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களில், அதாவது அந்த காலகட்டம் எப்படின்னா, ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணுவார். அவர் எத்தனை எதிராளிகளை கொன்று போடுறாங்களோ அதுக்கு தகுந்தபடி இஸ்ரவேலருக்கு விடுதலை. புரியுது? அந்த காலத்தில் எழும்பினவர்கள் எல்லாம் அப்படிதான். அது எலியாவட்டும் எலிசாவட்டும் அவங்க தீர்க்கதரிசியாவே இருந்தாலும் அவங்க நிறைய பேரை சங்கரித்து போடுவாங்க. நம்ம வேதத்தில் பார்த்துருக்கிறோம். எலியா பாகாலில் 400 தீர்க்கதரிசிகளையும் அந்த இயேசபேலுக்குள்ள 450 தீர்க்கதரிசிகளையும் ஒரே நாளில் சங்கரித்து போடுறாரு. அப்போ அங்கே ரட்சகன் பார்த்தா சிம்சோன், கிதியோன், பாராக்கு, இப்படி நிறைய பேரை எழும்ப பண்ணுவார். ஏகு, இவங்க எல்லாரும் அந்த எதிராளிகளை சங்கரித்து தங்களுடைய ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. இன்றைய நாட்களில் இந்த தேசத்தை, இந்த இந்து தேசத்தை ஆட்சி செய்த நாம் கேள்விப்பட்டபடியே, நாம் அறிந்திருக்கபடியே 30 முக்கோடி தேவர்களே அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பாட்டு நம்ம காதல எல்லாம் கேட்டிருக்கோம். முந்தேவி நாயகியே 30 முக்கோடி தேவர்களே வந்து வந்தனம் செய்தோமையா அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை எல்லாம் வெற்றி சிறந்ததான். ஏன்னா இன்றைய நம்முடைய போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும். ஆகவே அந்த எப்படி அந்த எமோரியன் ராஜா, அந்த பாசானின் ராஜா, இதே மாதிரி நிறைய இந்த ஒவ்வொரு பகுதியும் ஆளுகை செய்த சில சத்துருக்கள் உண்டு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு பேர் வச்சே சில பிசாசுடைய சக்திகள் இருக்கும். இதை நம்ம மேற்கொண்டு தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கோம்? இந்த சபையை ஸ்தாபிச்சோம். இந்த இடத்தை ஆளுகை செய்த, இந்த இடத்துல இருந்த ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த சில ஆத்துமாக்களை மரணத்துக்காக, நிச்சய மரணத்துக்காக அடிமைப்படுத்தி வச்சிருந்த சிலருக்கு விடுதலை கொடுத்து அவங்களை இந்த சபைக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுது. இது இந்திய திருநாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு, நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டமா காஞ்சிபுரம் ஐயா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில நமக்கு சுதந்திரமா இது கொடுத்திருக்காரு. இது யாருக்கு? அடிமைத்தனத்துக்கு. அந்த வேதாகமம் எழுதப்பட்ட காலத்தில் வரைக்கும் இது அடிமைத்தனமா இருந்துங்கிறதுக்கு வேதமே சாட்சி. உண்மைதானமா? துவங்குது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும். அந்த தேசத்தை படிப்படியா இன்றைக்கு இந்தியாவில் நம்ம தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுடைய விகிதாச்சாரம்ங்கிறது 10% தொற்று. கணக்கில் 2% இருந்தால் நிறைய பேர் கெசட்ல மாத்தல.
நான் இன்றைக்கு சொல்றது, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி ஒரு சுதந்திர தினம் வரும்போது, இன்னைக்கு நம்ம இதில் கொடியேற்றமோ சரி இருந்தவங்க சொல்லுங்க, ஒரு 10லிருந்து 15 பேர் நின்றுப்போமா இதில், அவ்வளோ நின்று. அடுத்த முறை அப்படி ஒரு நிகழ்வு வரும்போது அதில் 60 பேர் நிற்கணும். இந்த 4 கொண்டு பெருக்கணும். ஒவ்வொரு கொடியேற்றதுக்கு இல்லை, அந்த 4 பேரும் நம்முடைய சபையில் உள்ளவர்களாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு பிரதிஷ்டை எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் நமக்கு இதற்காக தான் இந்த சுதந்திரத்தை தந்தாரு. இதற்காக தான் தேவனை ஆராதிக்க தந்திருக்கிறார். இதற்காக தான் தேவனை ஆராதிக்க உள்ள வழிகளை தந்திருக்கிறார். சரியாமா? இந்த ஒரு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இந்த ஒரு பத்திரிகை அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இதை உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்க. கிறிஸ்தவர்கள் என்று உள்ள எல்லா மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தேசத்தில் உள்ள செய்திகள் அவர்களுக்கு வெறும் தேவ செய்தி மட்டும்தான் இந்த பதிப்பில் இருக்கும். இது முதல் பதிப்பான. வரக்கூடிய பதிப்பில் உலகம் தழுவிய கிறிஸ்தவ செய்திகள், உலக நாடுகள் தழுவிய கிறிஸ்தவ செய்திகள், இந்தியா தழுவிய கிறிஸ்தவ செய்திகள், தமிழகம் தழுவிய, இப்படி எல்லா கிறிஸ்தவ செய்திகளும் அடக்கமாக கிறிஸ்தவ செய்திகள் மறைக்கப்படுகிறதும் அலுங்கடிக்கப்படுகிறதும் வந்துட்டே இருக்கும். சரி, ஆகவே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த அதை பற்றி விளக்கமா அந்த தொடர்ச்சியாக அவங்க சொல்லுவாங்க. ஆகவே மீண்டும் சொல்றேன், அவர்கள் தேசத்தை, அவர்களுங்கிறது நான் இப்போ யாருக்கு எடுத்துக்கிட்டேன்? அந்நிய தேவர்களுடைய தேசத்தை, அந்நிய தேவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த தேசத்தை, அந்நிய தேவர்களுடைய ஆதீனத்தின் கீழ் இருந்த தேசத்தை, அந்நிய தேவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஆத்துமாக்களை நாம் மீட்டுக் கொண்டது நிமித்தம் நமக்கு சுதந்திரமா தந்திருக்காங்க. இங்க முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சபையில். முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாம் அதுக்கு முன்னே யாருக்கு அடிமைத்தனமா இருந்தாவ? உலகத்துக்கு, அந்த அந்நிய விக்கிரகங்களுக்கு, அந்த அந்நிய தேவர்களுக்கு. நம்ம அந்த பிசாசுகள்னே சொல்ல வேண்டாம், வேதத்தின் அடிப்படையில் அந்த அந்நிய தேவர்களுக்கு அடிமையாக இருக்கும். அதை மீட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. இது நிமித்தம் அவர்கள் எதிர்க்கலன்னு தப்பியிருக்காங்க. நித்திய மரணத்திலிருந்து ஒரு விடுதலை வந்தால், விடுதலை கிடைச்சனால நம்ம சுதந்திர திருநாள் கொண்டாடுறோம். அவங்க எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்காங்கன்னா, எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படி சொல்லுது. பாத்தீங்க, நமக்கு எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலும் முழு வசனத்தை வாசித்திருக்க, அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள், ஐயா முழு வசனத்தை வாசித்திருக்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனால். ஜீவ காலமெல்லாம் அர்த்தம் மரண பயத்தினாலே, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரும், அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரையுமா, யாவரையும் விடுதலை பண்ணும்படி, விடுதலை பண்ணும்படி. விடுதலை. இப்ப நமக்கு இந்தியாவில் என்ன நம்ம சொல்லி இந்த சுதந்திர திருநாளை கொண்டாடுறோமா? என்ன சொல்லி கொண்டாடுறோம்? ஆங்கிலேயர்களிருந்து, அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோன்னு நமக்கு இந்த சுதந்திர நாள் நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமையாக்கப்பட்டிருந்தேன்னு நம்ம விடுதலை பெற்றிருக்கோம். புரியுதாமா வித்தியாசங்கள்? நமக்கு நித்திய மரணம் கிடையாது. நம்ம மரித்தாலும் உயிர் தெழுவோம். மரணம் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவன் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. அவருடைய சங்கிலிகளிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். பாவத்தின் சங்கிலிகளிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ஆகவே தான் நம்ம இந்த தேசத்தை சுதந்திரமா சுதந்திரிச்சு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பி தேவனோடு கூட ஆளுகையும் செய்வோம். இதை விசுவாசிக்கிறீர்களா? இதுக்கு வருகிற 15க்குள்ளாக நீங்க செய்ய வேண்டிய நிகழ்வுகள் நிறைய உண்டு. ஒருவராய் வந்த நீங்க குறைந்தபட்சம் 4 பேரை டார்கெட் பண்ணுங்க. வருகிற ஆகஸ்ட் 15 ஆப்தரிக்காரையா இதை யூடியூப்ல போடாதாங்க, எடிட் பண்ணாம. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் பண்ணிடுங்க. 4 பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தி கொண்டு வரணும். இந்த 4 பேருக்கு என்ன செய்யணும்னா, உங்க சபையோட ஸ்தலம் போதகர் ஐயா எங்களை அவங்க வழியா எங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளுங்க. இதுக்குள்ள ஈஸியான ட்ரெயின் அப் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு வேதாகம கல்லூரி ஆன்லைன் கிளாஸஸ் வச்சிருக்கிறோம். ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போது அதை இணைங்க. எப்படி 4 பேரை உள்ள கொண்டு வருது, எந்த மெத்தேடில் கொண்டு வருது சொல்லித்தரோம். இதுக்கான ஆண்டவருடைய கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்
ஒரு மனித மரணப்படுக்கையிலிருந்து கடைசியா நம்மை பெற்றெடுத்த அப்பா ஒரு கட்டளை நமக்கு சொல்றாரு, இதை செய்யணும். அவர் மரித்தும் போறார் சொல்லிட்டு நம்ம செய்வோமா இல்லையா? அதுக்கெல்லாம் 1000-10,000 மடங்கான தேவன் நம்மை நேசிக்கிற நம்முடைய தேவன் கொடுத்த இறுதி கட்டளை தான், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு. நீங்கள் யார் பாஸ்டரோ ஐயா அருமையான ஐயா நானும் மட்டுமா இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எவரிபடி. ஆகவே இந்த 4 பேரை டார்கெட்டாக வைங்க. மிக எளிதான வழிமுறைகள் உங்களுக்கு ஒரு வேதாகம கல்லூரி வழியாக சொல்லித்தரப்படும். ஆன்லைன் மொபைல் வழியாக வாரத்துக்கு ஒரே ஒரு மனிதனாக படிங்க. எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், யார் தேவனுக்கு தேவை, அவங்க யாரையெல்லாம் பிரச்சனைகளில் முகாந்திரத்தில் முகடுகளில் இருக்கிறார்களோ தேவன் அவர்களை நேசிக்கிறார்கள் அர்த்தம் நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். வியாதியில், கடன் பிரச்சனையில், நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் அவர்களை தேவன் நேசிக்கிறது முகாந்திரமாக அந்த பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. இதற்கு மேலே உள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு வர நாட்கள் அந்த வேதாக அவர்களை தேடி போய் ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுறதில்லை. தொடர்ச்சியாக அந்த நம்ம பத்திரிகையில் சாட்சிகள் வரும், விடுதலை கிடைத்த சாட்சிகள், குடும்ப பிரச்சனைலேருந்து, கடத்தில் இருந்து அந்த சாட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு வாசித்து காட்டுங்க. எப்படி நடக்கு, நீயும் ஒரு எழுது, ஒரு ஜெப குறிப்பு எழுது, உனக்கு விடுதலை கிடைக்கும். புரியுதா? அநேக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அப்போ விடுதலை கிடைக்கும். அப்போ ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்க தேவன்கிட்ட வருவாங்க. வருகிற 15க்குள் உங்கள் முன்ன வச்சிருக்கிற டார்கெட் 4 பேர். டேனியல் இல்லைன்னா 20 வருவாங்க. கொடியேற்றதுக்கோ அவங்க முன்ன நீங்கள் சாட்சியாய் இந்த தேசத்தை நம்ம தேவனுக்காக சுதந்திரமாக கொண்டு போகணும். வாசித்த அந்த வசனத்தை மனதில் வைத்து பதிய வைத்து அதை செய்யுங்க. சரியாமா? ஆகவே அருமையான ஸ்தலம் போதவரோடும் அருமையான ஐயாவோடும் எங்களுடைய ஊழியத்தை பின்தொடருங்கள். இப்பொழுது ஒரு செய்தித்தாள் இருக்குது, நான் சொன்னது மாதிரி பைபிள் காலேஜ் இருக்குது. அதில் உங்களுக்கு எல்லா வழிமுறைகளும் சொல்லப்படும். சரியா? இப்போ இந்த நாளில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களா? இதுவரைக்கும் அல்லையா சொல்லுங்கம்மா. முதல் தலைமுறைனா புரியுதாமா? உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ கிறிஸ்தவர்கள் அல்ல. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் மட்டும் கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 பேர் மொத்தம் இருக்கிறதே 10 8 பேர். இந்த 8 பேரில் 6 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். இதே மாதிரி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நீங்கள் 6 பேரோ 4 பேர்னா 24 பேரா அடுத்த மீட்டிங்கில் இங்கே இருக்கணுமா? அடுத்த சுதந்திரத்துக்கு முடியுமா முடியாதா? குறைந்தபட்சம் 4 பேர், அதிகபட்சம் ஆண்டவருக்காக 100 உங்களால் ஆதாயப்படுத்த முடியும். இதுக்கான பிரதிபலனை இம்மையிலேயும் மறுமையிலேயும் தருவேன்னு சொன்னது அண்ணல் காந்தியடிகள் இல்லை. ஏன்னா காந்தியடிகள் சொன்னார், அவரே சுட்டு கொண்டு போட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எலும்பும் இல்லை, முடிஞ்சு போச்சு. காந்தியடிகளை நான் குறையும் சொல்லலை. இதை சொன்னது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். ஒற்றை நொடி பொழுதில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க அதிகாரமும் வல்லமையும் உடையவர். அவர் போய் சொல்வாரா? தேவன் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னால் செய்வார். அவர் சொல்லியிருக்காரு, முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாமா வாட்டவர் இவர் நீடர். எதெல்லாம் உங்களுடைய தேவைகளோ புரிஞ்சா அது எல்லாவற்றையும் ஒரு லிஸ்ட் எடுங்க, எழுதுங்க. இந்த ஆகஸ்ட் 15 இன்றைக்கே நீங்கள் வீட்டில் போய் இருந்து எழுதுங்க. செய்தி இல்லை, ஒரு ஆலோசனை தான். எழுதுங்க. வருகிற ஆகஸ்ட் 15க்குள்ளே எனக்கு இதெல்லாம் தேவை. ஒரு ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு சில நீடர் இருக்கும் இல்லையா, தேவைகள் இருக்கும் இல்லையா, எழுதுங்க. இதெல்லாம் தேவை. அதை எழுதி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். ஆண்டவருக்காக நான் சொன்னேன், இதை செய்ய ஆரம்பிங்க. ஆத்தும ஆதாயம் மிகவும் முக்கியமானது. மருத்துவமனைக்கு போங்க. உங்களுக்கு வாரந்தோறும் எல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போங்க. இப்போ தாம்பரம் அரசு மருத்துவமனை பெருசாக பக்கத்தில் கிடைக்குது. அந்த மருத்துவமனைக்கு போங்க. சுகமில்லாத ஒரு 2 பேரை பைபிள் எல்லாம் கொண்டு போகிறாங்க. 2 பேராக போங்க. எங்கே போனாலும் 2 பேராக போகிறதுக்கு வேதம் சொல்லியிருக்கு. நான் சொல்லல, வேதத்தை சொல்லி தனியாக போகவே கூடாதுன்னு வேதம் எழுதியிருக்கு. எனக்கு ஆண்டவர் தலை விளக்கம் கேட்டு 2 பேராக அந்த மருத்துவமனையில் போய் உனக்கு சுகம் இல்லையா, நான் ஜோம் பண்ணுறேன். எனக்கும் சுகம் இல்லாமல் இருந்து ஆண்டவர் சுகம் தந்தார். ஆகவே ஜோம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சால் 10 ரூபா பாக்கெட் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு போங்க. முடியலன்னா அது கூட வேண்டாம், ஜோம் பண்ணிட்டு வாங்க. அந்த ஆஸ்பத்திரி கொஞ்ச நேரத்தில் கலைஞ்சிரும், பெர்மிஷன் தரமாட்டாங்க. ஆகவே ஒரு 5 பேருக்கு ஜோம் பண்ணி டார்கெட்லாம் வைக்காதாங்க. போன வார்டு மக்கள் 5 பேருக்கு சைலண்டாக ஜோம் பண்ணி
என்றாவது ஒரு நாள் எங்காவது ஒரு இடத்துல அவங்க தேவனை ஆராதிப்பாங்க. இது அவ்வளவு நீங்கள் ஏதோ ஒரு வரிசையில் செய்துட்டே வாங்க. அடுத்த ஆகஸ்ட் 15 முடியப்போ நீங்கள் 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒருவர் கூட வருவாரோ வராதோ ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வருவாங்க. ஆனால் உங்கள் நீடல் அவ்வளவும் நீங்கள் எழுதியிருக்கீங்களா அந்த பேப்பரில் அவ்வளவு நடந்திருக்கும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாக்கு தத்தமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தேசுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும். அதுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள். தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். இந்த சபையை கட்டும். இந்த சபையிலிருந்து அநேக கிளை சபைகள் உருவாகும். இந்த சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் உருவாகும். இந்த சபையிலிருந்து அநேக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் உருவாகவும் தேவன் பலத்த காரியங்களை செய்வார்கள். தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேசத்தை ஆளுகிறவர்களை இந்த சபையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். வரும் நாட்கள் வரும். இந்த சபையிலிருந்து ஒரு அமைச்சராக வந்து இந்த சபைக்கு முன்ன கொடியேற்ற நாட்களை தேவன் தருவார்கள். உங்கள் விசுவாசம் வளர்ந்துதான் இருக்கணும். உங்கள் விசுவாசம் கிரியை நடப்புகிறதா இருக்கணும். ஆண்டவரால் கூடாதது முதல்ல சொன்ன ஒரு நொடி பொழுதில் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்க அதிகாரம் உடைய தேவனார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனார். கூடாதது ஏதொன்றாவது உண்டா? எதுவும் இல்லை. எல்லாம் தேவனால் கூடும். ஆடுகளை மேய்த்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாக்கின தேவன் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்காய் எதையாவது செய்வோம். தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தாமே நம் வார்த்தைகளால் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒரே ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, அருமையான ஜனங்கள் உடையவர்களையா, இந்த நாட்களில் இவர்கள் ஆத்துமாவின் ஆழங்களில் பண்ணியிருக்கிற பிரதிஷ்டைகளை காண்கிறதே. சத்து எந்த விதத்திலும் இதற்கு எந்த இடர்பாடுகளையும் கொண்டு வராதபடி அப்பா இந்த பிரதிஷ்டையை நிலைத்திருக்கட்டும் ஐயா. இந்த நாள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை ஆண்டவரே எழுதி கொள்ளட்டும் ஐயா. வருகிற ஆகஸ்ட் 15க்குள்ளாக கர்த்தருக்கென்று தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஆண்டவரே காரியங்களை செய்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தைப்படி சகலவித நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளும்படி இவர்கள் விசுவாசத்தில் வளரும்படி செய்கிறையா. தேசத்தை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறதையா. அவர்கள் தேசத்தை, அவர்கள் இந்த அந்நிய தேவர்களுடைய தேசத்தை, அவர்கள் இந்த அந்நிய சாதிகளுடைய தேசத்தை அப்பா கர்த்தாவை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தெரிந்து கொண்ட எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். வாக்குமானதையா நாங்கள் எழுந்து புறப்பட வேண்டும். நாங்கள் எழுந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நாங்கள் எழுந்து தேவநாமத்தை அறிக்கையிட வேண்டும். நாங்கள் எழுந்து திறப்பிலே செபிக்க வேண்டும் ஐயா. எங்கள் கடமைகளை நாங்கள் செய்யும் போது தேசம் தேவனுக்கு என்று வசப்படும் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் மகத்துவம் உள்ள காரியங்களை செய்யுங்கள். வருகிற இந்திய திருநாட்டின் சுதந்திர நாளை கொண்டாடும் முன்பாக இந்த சபையில் வந்து வாக்களித்த ஒவ்வொருவர் நிமித்தமாகவும் ஆண்டவரே குறைந்தது 4 பேர் தேவனை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் திறந்துள்ளுங்கள். ஒவ்வொருடைய இல்லங்களிலும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒழுங்குங்கள். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளுங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஐயாவுடைய சாரோன் ஊழியங்களை குறித்து, சாரோன் பத்திரிகையை குறித்து சில காரியங்களை சகோதரி அவர்கள் அறிவிப்பு தருவார்கள். சில காரியங்களை சொல்லுவார்கள். சகோதரி அவர்கள் இந்த ஊழியத்தில் முழுமையாய் அநேக காரியங்களுக்காக செபித்து இந்த ஊழியத்தை இணைந்து ஐயாவோடு இணைந்து செய்கிறார்கள். அது அவருடைய கணவனாரும் சகோதரியும் அவர்கள் இந்த ஊழியத்தில் அதிகமாக ஜெபத்தோடு ஈடுபட்டு முழுமையாய் செய்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தி வருகிறார்கள். சகோதரி அவர்கள் சில விஷயங்களை நமக்கு தெளிவாய் சொல்லி நமக்கு விளக்கி இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க.
குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா. இயேசுவோட நாம மகிமைப்படும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில இந்த பத்திரிகை எங்களுடைய ஊழியர்களுக்கு உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு அடிகளை பாடி அடுத்ததாக சாருவின் எங்களுடைய ஊழியங்களை குறித்து ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். நாம் எல்லாரும் கொடியேற்றுறதுக்கு வந்துருந்தீங்களா? ஒரு சில தாமதமாக, ஆனாலும் இந்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது? காந்தி தாத்தா வாங்கி தந்தார். அது மாதிரி ஏசப்பா நமக்கு இந்த போற சிலுவையிலே தொங்கி மனுக்குலத்திலே மனு உருவாய் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்தார் இல்லையா? நம்ம அதை அறிந்திருக்கிறோம்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் அவரை நேசிக்கிற அவரை நாம் நேசித்தோமோ இல்லையோ, அவரை நாம் தேடினோமோ இல்லையோ, அவர் நம்மை தேடி வந்த ஒரே நோக்கத்தினாலே நமக்கு விடுதலையை வாங்கி தந்தார். அந்த வேதத்தின் அடிப்படையிலே கடந்து வந்த வேதாகமத்தில் கடந்து வந்த மக்கள் எப்படிப்பட்ட யார் யார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று உணர்த்தும்படியான ஒரு அடிகளை 1-2 அடிகளை பாடுகிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இந்த நாளிலும் 29வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய சமூகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நமக்கு விடுதலை அளித்தவராய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நமக்கு இல்லை இல்லையா? சரி, நாளிலே ஒரு விசேஷமா என் சகோதரன் சொல்ல எதை செய்தாலும் ஒரு நாள் ஞாபக சின்னமாக ஆண்டவர் பிறந்த நாள் நமக்கு எப்படி ஞாபகம்? ஏசப்பா பிறந்தார். எந்த நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்?
ஏசப்பா எப்போ பிறந்தாருன்னு நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. டிசம்பர் 25 இல்லையா? டிசம்பர் 25 அதே நாள் அந்த நினைவு தினத்தை கொண்டாடுகிறது நாம் எப்படியோ அதே நாளில் பிறந்த அடிமையின் சகோதரன் உங்களுடைய சமூகத்தில் இவாஞ்சலிஸ்டாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற மிஸ்டர் டேனியல் ராஜ் அவர்களும் டிசம்பர் 25 பிறந்தார். இந்த நாளில் எதை குறித்தும் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டவட்டத்தோடு அது எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும்படியான ஒரு நாளை குறிப்பிட்டு தான் எதை செய்தாலும் செய்வாங்க. எங்களிடத்துலேயும் அதே உறுதிப்படுத்துவாங்க. எதை செய்தாலும் ஒரு ஞாபகம் இருக்கும்படியான ஒரு நாட்களை குறித்து கொள்ளுங்கள் என்று. அதன் காரணமாக வாலிப நாட்களிலே ஆண்டவர் 18வது வயது என்று நினைக்கிறேன் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி இவாஞ்சலிக்கல் யூத் ஷாரோன் யூத் இவாஞ்சலிக்கல் சர்வீஸ் ஊழியங்கள் வாலிபர்கள் மத்தியில். யூத் என்றால் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யூத்னா யாருப்பா? வாலிபர்கள் இல்லையா? பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்கள். அந்த யூத் வாலிபர்களை உருவாக்குவதுன்னு சொன்னால் மிக கடினம். நம்முடைய வீட்டிலும் வாலிப பிள்ளைகளை ஆண்டோடைய சமூகத்தில் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் அது கஷ்டம். ஆனால் அந்த வாலிபர்களை உருவாக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் ஷாரோன் யூத் இவாஞ்சலிக்கல் சர்வீஸ் ஊழியங்கள். அதன் வழியாக அந்த ஊழியங்களை உருவாக்கி இந்நாள் மட்டும் அநேக பாடுகள். அது எதை ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது அது மேன்மையானதாக, அது சீக்கிரத்திலே சுலபமானதாக இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப கொடிய சூழ்நிலையாக இருக்கும். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான கிறிஸ்தவர்களாக இருப்பது அது லேசான காரியம் இல்லை. முட்களும் கல்லும் முரடும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளை கடந்து அந்த ஊழியத்தை வளர்த்து கொண்டு வந்தாங்க. அநேக திட்டங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக உருவாக்குனாங்க. அப்படியாகவே ஒரு வேதாகமா பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்பது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனம். அது கடந்த வாலிப பருவத்திலே அவங்களுடைய ஆன்டியோடைய வீடு படப்பை வாலாஜாபாத் பகுதியில் இருக்கிறது. வாகனத்திலே வரும் பொழுது ஆண்டவர் கொடுத்த காரியம் கூட காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு வேதாகமா கல்லூரி இல்லை, வேதாகமா பல்கலைக்கழகம் அகில உலக தேசம் முழுவதிலும் இருந்து நம்முடைய இந்த இந்தியா தேசத்திலே சென்னை பட்டணத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஆண்டவர் காட்டி இந்த இடத்திலே வேதாகமா பல்கலைக்கழகத்தை நிறுவுவா என்று சொன்ன வார்த்தை அவருடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிறார். அதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாகவே நடக்கும்னா நடக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களுக்கு யார் யாரோ முயற்சி நடக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். அதற்கு முன்னுதாரணமாக இந்த நாளிலும் ஷாரோன் தியாலஜிக்கல் செமினரி என்று அகில உலக நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்களுக்காக ஆன்லைன் வேதாகம கல்லூரியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இந்த நாளிலே ஆரம்பமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 15 இன்றைக்கு எல்லா மாதமும் வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணி முதல் 8:15 மணி வரைக்கும் அந்த வேதாகம கல்லூரி வகுப்பு நடைபெறும். எல்லாரும் நம்ம கலந்து கொள்ளலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிற எல்லாருமே அதில் கலந்து கொள்ளலாம். அதற்குன்னு எக்ஸ்பெஷலி வேறு எதுவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். ஒவ்வொரு டிவிஷன் இருக்குது, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்வதோடு ஆண்டவருடைய நாமத்தை அநேகருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்ன அநேக இடத்துல சொல்லும் பொழுது தேவ செய்தியை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ரட்சிப்பு எப்படி பரிபூர்ணப்படும் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிடும் பொழுது ரட்சிப்பு பரிபூர்ணப்படும். அப்போது நாம் ஏற்றுக்கொண்டதை நம்மளோட விட்டு விடாமல் அதை வாயினால் அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம பிரியமாக இருக்கிறார், அந்த காரியங்களையும் நிறைவேற்றுவார். இந்த நாளும் உங்களுடைய மொபைல் நம்பரை போதவருடைய ஒப்புதலோடு கொடுங்க. உடனே உங்களுடைய வெப்சைட் லிங்கும் யூடியூப் லிங்கும் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவோம். நீங்கள் இந்த நாள்லேருந்தே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நேமை ஃபில் பண்ணி அனுப்புங்க. சாயங்காலத்தில் இந்த வேதாகம கல்லூரியில் பயன்பெறுங்க. இது முழுக்க USA யூனிவர்சிட்டி அண்டர்டேக்கிங்கில் இருக்குது. எங்கம்மா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பல்கலைக்கழகத்தின் கீழ் நம்முடைய ஷாரோன் தியாலஜிக்கல் செமினரி அமைந்திருக்கிறது. அது வருங்காலங்களிலும் நீங்கள் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் அங்கே கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்.
சரிங்களா? அதை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நீங்கள் அறியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இன்னுமாய் அதிகமாக வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் என்று சொன்னேன். ஆனால் வாலிபர்களை திடீர்னு ஒரு முருங்கை மரத்தை நம்ம வளர்ச்சி அப்படியே எடுக்கிறதுக்கும் டக்குன்னு இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த சிறு பருவத்திலேருந்தே உருவாக்கியாச்சுன்னா வாலிபர் பிள்ளைகள் வந்து இடருண்டு போக மாட்டாங்க. வாலிப பிள்ளைகளை டக்குன்னு ஆண்டவருக்குள்ளவான்னு சொல்லுறது கடினம். ஆனால் சிறு பருவத்திலேருந்தே அவர்களை உருவாக்கும் பொழுது நம்ம என்ன அம்மா அப்பா யாருன்னு சொல்லி கொடுத்தா அவங்கள தான் அம்மா அப்பான்னு கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி ஏசப்பா யாருன்னு நம்ம சிறு பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்தா அவங்க இடறி போக மாட்டாங்க. அதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம வந்து சிஎஸ்ஐ, அசம்பிளி, ஏஜி, டிபிஎம் சர்ச் இப்படியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்தாபனத்திலேருந்தே சண்டே ஸ்கூல் புத்தகங்கள் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இண்டிபெண்ட் தமிழ்நாடு அளவிலான தமிழ் பேசக்கூடிய மற்ற நாடுகளிலும் சரி சபைகளில் இண்டிபெண்ட் சபைகளுக்கு வேதாகம சண்டே கிளாஸ் புத்தகங்கள் இல்லாமைனால அது வந்து காமன் சண்டே கிளாஸாக வச்சுருக்காங்க. ஒரு பச்சை குழந்தைக்கு ஏன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆப்பிள்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு தெரியுமா? அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஃப்ரூட்டுக்கு ஒரு பிக்சரையாவது காமிச்சது ஆப்பிள்னு சொல்லி தருவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த குழந்தைக்கு எடுக்கக்கூடிய பாடத்தோட பெரியவங்களையும் சேர்த்து வச்சு காமனாக எடுக்கும்போது எத்தனை பேருக்கு எப்படி புரியும்னு தெரியாது. நம்ம அதனால தான் சகோதரர் கொண்டு வந்திருக்கிற திட்டம் என்னென்னா, அகில இந்த தமிழ் பேசக்கூடிய சபைகள் இண்டிபெண்ட் சபைக்கு சிறுவர் சண்டே கிளாஸுக்கு ஜனவரி 2026 முதல் மாதத்திலிருந்து புதிதாக ஒரு வேதாகம சண்டே கிளாஸ் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கி எல்லா சபைகளுக்கும் இலவசமாக, இப்போ 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உங்கள் சபையில் பிள்ளைகள் இருக்குன்னா பிகினர் புக்கு, அடுத்து 5 வயசுலேருந்து 7 வயசுனா ப்ரைமரி புக்கு. இப்போ நம்ம சபையில் 3லேருந்து 5 வயசு வர பிள்ளைகள் இல்லைன்னா நம்ம அந்த புக்கு வாங்க தேவையில்லை. 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் உள்ள ப்ரைமரி புக்கு அப்படியே 5 டிவிஷன் வச்சு புக்குகளை உருவாக்கி, அது பாட புத்தகம் வந்து எங்களுடைய ஓன் தயாரிப்பு கிடையாது. உங்கள் ஒவ்வொரு சபை போதகர்கள், சபையிலே வேதாகம கல்லூரியிலே படித்தவர்கள், சபையிலே அந்த சீனியர் ஆண்டவருடைய வேத வசனங்களை அதிகமாக கற்றறிந்தவர்களுடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை சார்ந்த ஒரு 11 பேர் குழுக்களை தயாரித்து அவர்கள் மூலமாக பாடத்திட்டங்களை உருவாக்க வைத்து அதை வந்து நேரடியாக உங்கள் மத்தியிலே வந்து வெப்சைட்டில் அனுப்பி நீங்களே ஓட்டு உங்களை கொண்டே ஓட்டு போட வச்சு இதில் பெஸ்ட் எதுன்னு செலக்ட் பண்ணி அப்படி உங்களை கொண்டே அந்த புத்தகங்களை அப்போ நேர்த்தியான அளவிலே உருவாக்க நாங்கள் வந்து பாடுபட்டு ஆண்டவர் கிறிஸ்துக்களாய் பாடுபட்டு வருகிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டிலே அதை தேவன் நிறைவேற்றி தருவார். சிறுவர் ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதற்காக ஒத்துழைப்பு தாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்திருக்கிறோம்னா ஸ்கூலில் எஜுகேஷனல் ஆட்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, 10th வந்தாச்சுன்னா ஒரு ஸ்டேட் எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா? ஸ்டேட் போர்டு எக்ஸாம், காமன் எக்ஸாம் வச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பாஸ் பண்ண பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவலில் என்கரேஜ் பண்ணுவாங்க. நாமளும் அது மாதிரி கிறிஸ்தவர்கள் எதுலேயுமே நம்ம குறைஞ்சி போனவங்க இல்லை. ஆண்டவர் அப்படி நம்மளை வந்து வேத புத்தகத்திலே இந்து தேசம் முதல் என்று அன்றைக்கே எழுதப்பட்டதானால் எல்லாருடைய பார்வைக்கு நாம் எத்தனை மேன்மையானவர்களாய் கருதப்பட்டபடினாலே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருப்பார். அதனாலே நாம் எப்போதும் தோற்று போனவர்களோ பின்வாங்கி போனவர்களோ அல்ல. அதனால தான் நான் சொல்லுறேன், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா வேற பிள்ளைகளை குழந்தைங்க கவனிங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லா சண்டே கிளாஸ் உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமோ தெரியாதோ கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு என்ன செய்யப்படும்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு போட்டி வைப்போம். குழந்தைங்களுக்கும் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி வச்சு அது டிஸ்ட்ரிக்ட் லெவலாக ஸ்டேட் லெவலாக வச்சு அவங்கள ஹானர் பண்ணுவோம். வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். அப்போ அந்த பிள்ளைங்க பக்கத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த சபையிலேருந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரைஸ் கிடச்சி, இது வரைக்கும் கிடச்சா எங்கேயாவது கிடைக்கல. நம்ம ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமானா இல்லை, ஆண்டவருடைய நாமத்தை படிக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஹானர் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், பிள்ளைங்களை வளர்த்தெடுக்க முடியும். அதே மாதிரி வருஷ கடைசியில் காமன் எக்ஸாம் தான் நடத்தப்படும். ஒரே கொஸ்டின் தான். எங்கேயுமே நான் என் பிள்ளைக்கு சாதகமாக எடுத்தேன் இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்காது. காமனாக கொஸ்டின்ஸ் எடுத்து ஒவ்வொரு சபைக்கு அனுப்பி தரப்படும்.
அங்கே தேர்வுகளை நடத்தி அந்த பேப்பர்கள் நேரடியாக நம்முடைய அலுவலகத்துக்கு கொண்டு வந்து முதிர்ச்சியான வேதத்தை கற்றவர்களை கொண்டு அது கரெக்ஷன் பண்ணப்பட்டு அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஸ்டேட் வைஸாக பரிசுகள், அதுவும் ஊக்க பரிசு நம்ம நினையாத அளவுக்கு நம்ம ஆச்சரியப்பட முடியாது. ஏசப்பா தந்தா எப்படி தருவாங்க? பெஸ்ட்டு தானே தருவாங்கம்மா, பெஸ்ட்டு தானே, நல்லது தானே கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மளும் நல்லது கொடுப்போம். சரியா? உலக பிரகாரமான கல்வி கற்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, நம்ம 1,00,000 ரூபாய் கொடுப்போம். கொடுக்க முடியுமா? நம்புறீங்களா? இப்போ உங்களுக்கு இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுப்பாங்க. இதில் யாருக்காவது இந்த பெரிய எழுத்து தெரியுதாமா? 1,00,000 ரூபாய் பரிசு. அப்போ நான் சொல்ல வந்தது சண்டே கிளாஸுக்கு, இது வேதாகம கல்லூரிக்கு. அதே சண்டே கிளாஸுக்கும் ஆண்டவர் கொடுக்க வைப்பார். ஏன்னா இதை செய்கிறவர் அதை செய்கிறதுக்கு பெரியவர் இல்லையா? அப்படி கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைகளையும் அதற்கான ஆயத்தங்களை உருவாக்குங்க. சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து மெயினாக நம்ம இப்போ சொன்னோம் சாரோன் தியாலஜிக்கல் செமினாரி வேதாகம கல்லூரின்ட்டு இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுது. இந்த வேதாகம கல்லூரியில் தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க. வேதாகம கல்லூரியில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு வேறு எதுவும் பட்டம் வேணும், பதவி வேணும் எல்லாம் கிடையாது. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். நீங்கள் வந்து சிடிஹெச் சர்டிஃபிகேட் கோர்ஸு நம்ம படிக்கலாம். அது படிச்சுட்டு டிப்ளமா கோர்ஸ் படிக்கலாம். டிப்ளமா கோர்ஸுக்கு வந்து 2 வருஷம், அதே மாதிரி சிடிஹெச்சுக்கு 1 வருஷம். இப்படி ஒவ்வொரு இதாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதில் பிஏ எம்ஏ நமக்கு ஆசை இருக்கும். கொஞ்சம் +2 வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். அதுக்கு மேலே நமக்கு படிக்கிறதுக்கு வீட்டில் வசதிகள் இல்லாமையினால நம்ம ஒரு வேளை படிக்க முடியாமல் போயிருக்கலாம். நம்ம பேருக்கு பின்னாடி பிஏன்னு போட முடியலையே, பிஇன்னு போட முடியலையேன்னு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் நிச்சயமாக நீங்களும் போட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? பிஏன்னு போட முடியும், எம்இன்னு போட முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், பிஏன்னு சொல்கிறது நம்ம உலக செக்குலர் கல்வியில் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லையா? நம்ம வேதாகம கல்லூரியில் படித்தோன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அப்போஸ்தலரை பற்றி நம்ம படிக்கணும் இல்லையா? அப்போஸ்தலர்கள் எப்படி நமக்கு ஊழியம் செஞ்சாங்க, என்ன பாடுகளை எல்லாம் அனுபவித்து நமக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றினாங்கன்னு படிக்கும்போது அந்த வேல்யூவோட அதிகமான வேல்யூபிள் நிறைஞ்ச பட்டம் நமக்கு கிடைக்கும். என்னது? பேச்சுலர் ஆஃப் பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அது மாதிரி பிஇ, உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? பிஇ படிச்சிருக்கா. பிஇ படிக்கிற அளவுக்கு வசதி இருக்கா? ஆண்டவருக்கு நாமத்தை விட மிக மிஞ்சின உலக எந்த பட்டமும் பெருசு இல்லை. பிஇனா என்ன? பிஇ கேட்பாங்களா? உங்கள் பொண்ணு என்ன பிஇ படித்தானு? நம்ம வந்து அதை விட மேன்மையான பேச்சுலர் ஆஃப் இவாஞ்சலிஸ்ட், பி ஷார்ட் ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் இவாஞ்சலிஸ்ட். அப்படி ஒவ்வொரு இதுவுமே செக்குலர் உலக பிரகாரமான கல்வி திட்டங்களை அடிப்படையாக கொண்ட அந்த நமக்கு பேருக்கு முன்னாடி எழுதக்கூடிய பட்டங்களோடு நம்ம இந்த இதில் படிக்கலாம். இங்கே எல்லாரும் படித்து பிரயோஜனப்படணும்னு எங்களுடைய ஆசை. உங்களுக்கு அதுக்கான எல்லா சப்போர்ட்டிவ்ஸும் எங்கள் சைட்லேருந்து தரப்படும். என்னென்ன தேவைகளோ உங்களுக்கு புரியலையா கேளுங்க. இதுலேயும் அப்படி தான் 1 மாதத்துக்கு ஒருக்கா எப்படி நமக்கு 4 வாரம், 1 மாதத்துக்கு 4 வாரம் இல்லையா? அந்த 4 வாரத்துலேயும் 4 மணி நேரம் தான் கிளாஸு. அதை நீங்கள் அந்த நேரத்தில் இன்னைக்கு லைவாக தான் கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியலைன்னா அந்த வாரத்தில் நீங்கள் அந்த 1 மணி நேரம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட அந்த லிங்கில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி. எப்படியும் நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை படிச்சிடலாம். அப்படி நீங்கள் 4 வாரத்தை 4 கிளாஸை அட்டென்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதம் லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த எந்த பாடம் எடுத்திருந்தாங்களோ அந்த பாடத்தை சார்ந்துள்ள கேள்விகள் கேட்கப்பட்டு அப்போ நேரடியாகவே உங்களுக்கு 1,00,000 ரூபாய் மாதம் தேர்வு நடத்தி 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே உங்களுக்கும் கொடுக்கப்படும். இந்த ஆண்டிற்கான முதல் வகுப்பு இன்றிலிருந்து ஆரம்பமாக்கப்படுகிறது. அது நீங்கள் எந்த கல்வி தகுதி உடையவர்களாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் கலந்து கொள்ளலாம். சரியா? நீங்கள் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் உங்கள் போதகரை நாடி இன்றைக்கே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து நேரடியாக கலந்து கொள்வதற்கு எங்களுடைய ஒத்தாசையை கொடுப்போம். இந்த பேப்பரில் உங்களுடைய சபை போதகர், உங்களுடைய சபை நற்சாட்சி, உங்களுடைய சபைக்கு
அடிப்படையான தேவைகள், வேதத்தின் விளக்கங்கள், இஸ்ரவேல் நாட்டை குறித்த நிறைய வரலாறு தெரியாமல் இருப்போம் இல்லையா? இஸ்ரவேல் நாடு எங்கே இருக்குது, யார் அங்கே தோன்றினார், யார் மூலமாக அந்த தேசம் உருவானது அப்படின்னு உள்ளது நமக்கு தெரியாது. அடுத்த பதிப்பிலிருந்து இஸ்ரவேலை குறித்த ஒரு நீண்ட கட்டுரையாகவே மாதந்தோறும் இதில் இணைக்கப்படும். நீங்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேலை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள்னு வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நம்ம பாரம் உள்ளவங்களா தினமும் ஜெபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறார். நான் எங்கள் சகோதரன் எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி, சின்ன வயதில் எங்களுக்கு சண்டே கிளாஸில் இதை சொல்லி கொடுக்கல, என்னைக்கு ஜெபம் பண்ணாலும் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனையோ நாடு சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்க்கிறாங்க. இஸ்ரவேல் தேசம்ன்றது ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை மேற்கொள்ள முடியுதா? உன்னோடு போராடினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னது போல இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியலை. அது அவருடைய சொந்த தேசம். அதுபோல் அவருடைய இரத்தத்தினாலே நம்மளையும் ஏற்றுக்கொண்டு நம்மளையும் சொந்தமாக அவர் ஆக்குனதுனால நம்மளையும் சத்துரு மேற்கொள்ள முடியலை. சரியா? விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே ஆகும். அந்த இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேல் நாட்டை குறித்த எல்லா வரலாறுகளும் இதில் வரும். விசேஷமாக ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளைலேருந்து எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாரும் இதில் ஒரு வேதாகம குறுக்கெழுத்து போட்டி நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னன்னா பிள்ளைகளுடைய ஞானத்தை வளர்ப்பதற்காகவும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிறதற்காகவும் மாதந்தோறும் இந்த புத்தகத்திலே ஒரு வேதாகம குறுக்கெழுத்து போட்டி வருது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் நம்ம படிச்சுருவோம். அந்த 20வது அதிகாரத்திலேருந்து எந்த கொஸ்டின் வேணாலும் இதில் கேட்டிருக்கலாம். வலம் இருந்து இடம், கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ் அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கு ஆதியாகமம் 1 முதல் 20 அதிகாரங்கள் மட்டும். நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினில் இடம் இருந்து வலம், பூமி எப்படி இருந்தது, பூமி எப்படி இருந்ததுன்னா அந்த 1 அதிகாரத்துலேருந்து 20வது அதிகாரத்துக்குள்ளே அதற்கான விடை இருக்குது. அதை நீங்கள் பார்த்து படித்தா போதும். படித்து இந்த கட்டம் அது பூமி எப்படி இருந்தது 8ன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு. அந்த 8ன்றது என்னன்னா 8 எழுத்து. ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அது அந்த கட்டங்கள்லாம் வரக்கூடிய எழுத்து. எத்தனை எழுத்து? இடம் இருந்து வளம்னா இங்கேருந்து அங்கே, வலம் இருந்து இடம்னா அங்கேருந்து இங்கே, கீழிருந்து மேல்னா இங்கேருந்து இந்த கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழ்னா மேலேருந்து கீழ். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. இதை நீங்கள் படித்து அந்த வார்த்தைகளை ஃபில் பண்ணி இதுலேயே இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அனுப்ப வேண்டிய முகவரி இருக்குது. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்பிடலாம். இந்த நம்பர் இதில் இருக்குது. இந்த பத்திரிகையை வாங்கி பயன்பெறுறது, இதில் சேர்றதுக்கு எந்த ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. இந்த போட்டியில் கலந்து கொள்கிறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். ஆனால் இதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் ஃப்ரீயாக கொடுத்தா அதில் வேல்யூ இருக்குமா? வேல்யூ இருக்காது. ஆனால் அதுக்காக ஏதோ ஒரு நமக்காக ஏசப்பா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கிரயமாய் கொடுத்து தான் நம்ம பெற்றுக்கொண்டார்ல, நம்மளை வாங்கியிருக்காரு விலை கொடுத்து. அது மாதிரி இந்த பத்திரிகை வருடாந்திர சந்தான்னு ஒன்று வச்சுருக்கோம். அது 1000, 2000, 3000 எல்லாம் கிடையாது. வெறும் 120 ரூபா. வருஷம் 12 மாதத்துக்கும் சேர்த்து 120 ரூபா நீங்கள் செலுத்தி இந்த பத்திரிகையை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இலவசமாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அதுவும் சும்மா கிடையாது, எல்லாருக்கும் பரிசு உண்டு. இதில் முதல் பரிசு 1000, 2ஆம் பரிசு 500, 3ஆம் பரிசு 300, 4ஆம் பரிசு 100, 7 பேருக்கு. அப்படி தகுதி உள்ள எல்லாருமே நம்ம வின் பண்ணலாம். ஒரு குழந்தைய உருவாக்கணும், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறன்றப்ப அந்த பிள்ளைகளெல்லாம் ஆர்வம் வரும். அவங்களுக்கு வேதாகமத்தில் வளர்றோன்றதை விட நான் இந்த இதில் வின் பண்ணணுன்ற ஆர்வம் வரும். அப்போவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நேரம் செலவிடுறதுக்கு வேதாகமத்தில் நேரம் கிடைக்கும். மொபைலில் 24 மணி நேரம் படுத்துட்டும் பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டும் மொபைல் பார்க்குற நேரத்தில் ஐயோ இதை தேடணுமே கண்டுபிடிக்கணுமே என்றுள்ள வாஞ்சை வரும். அப்போ வேதத்தை அவங்க பரிசுக்காகன்னு தான் படிப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்வார். அப்படி வளர்த்து எடுக்க முடியும். வாலிப பிள்ளைகளை உருவாக்குவதன் மூலம் தேசத்தை அசைக்க முடியுமா முடியாதா? முடியாதா? கண்டிப்பாக நம்மளா பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியும். இந்தியா தேசத்திலிருந்து உலகத்தை அசைக்கத்தக்கதான வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரங்களையும் டெட் பாடியை பார்த்து எழுமுன்னு சொல்ல வல்லமையுடையவர்கள்
மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? எழுப்புவார் நிச்சயம். உங்க நம்பிக்கை இருந்தா அதை மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போகும். கடுகளம் விசுவாசம், கடுகுன்றது பூரணப்பட்டது, அதுல இடைவெளி இருக்காது. அந்த பூரணமான விசுவாசம் இருந்தா எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதை நீங்களும் கலந்து கொள்ளுங்க. இப்போ நான் இந்த இதுல ஆதியாகமா ஒரு சின்ன போட்டி உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த 1லேருந்து 10 வரை உள்ளதுல 20 வரை உள்ளதுல ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுல நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 1லேருந்து 20 இன்னைக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு போட்டி, ஒரு வார்த்தையை சொல்றேன். டக்குன்னு சொல்றாங்க, யாரும் வாய் திறந்து சொல்லக்கூடாது. கரங்களை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல கரங்களை தூக்குறவங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பரிசு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. சரியா? சின்ன கொஸ்டின் தான். ஆரானில் மரித்தது யார்? ஆரானில் மரித்தது யார்? ஆதியாகமம் 1லேருந்து 20வது அதிகாரம். யாரும் சொல்லாதீங்க, கரங்களை தூக்குங்க. ஆரானில் மரித்தது யார்? ஒரு நிமிஷம் தான். வாங்கய்யா. ஆரானில் மரித்தது யாருமா? தேராகு. தேராக யாருன்னா ஆபிரகாம். விசுவாசி. எல்லா உலகம் மனுஷங்களுக்கு எல்லாம் தகப்பன், ஆதி தகப்பன். ஆதி தகப்பன் வந்து ஆதாம். விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவர் விசுவாசித்ததினாலதான் 100வது வயசுல யார் பிறந்தா? அந்த ஈசாக்கை பலி கொடுன்னு சொன்னப்போ அவர் மேல வச்சிருந்த விசுவாசத்தினாலதான் பலி கொடுக்க தைரியமா போனாரு. உன்னை கொண்டு வானத்து நட்சத்திரங்களை போல பலிக்கு பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் என்னை பலிக்கு பெருக பண்ணுவார்னு அவர் மேல வைத்திருந்த விசுவாசத்தினாலதான் அந்த ஈசாக்கை பலியிட போனார் இல்லையா? பலிக்கு பெருக பண்ணாரா இல்லையா? நாம் எல்லாம் அவருடைய சந்ததிகள் தானே. அப்புறம் அதனால அந்த ஆபிரகாமோடைய அப்பா தான் தேராகு இல்லையா? இப்ப நமக்கு போதகர் ஐயாவுக்கு ஒரு பரிசு கொடுப்போமா? ஆனா போதகருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாமா ஐயா? சரிங்க, ஓகே. ஒரு சின்ன பரிசு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கேளுங்க. நிறைய பரிசு உங்களை என்கரேஜ் பண்றதுக்குன்னு நீங்க நினைக்காத அளவுக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேளுங்க. இதை நான் வச்சுட்டா செய்யறாங்களான்னு கேட்டா வச்சிருக்கிறவங்க எல்லாம் செய்வாங்களா? நிறைய இருக்கிறவங்க எல்லாம் பூட்டி வைப்பாங்க. எதுக்குன்னு தெரியும். ஆனா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எத்தப்ப நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாரு இல்லையா? நீங்களும் கொடுங்க, அப்படி உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லை நீங்க எதை கொடுத்தீங்களோ அதை மட்டும் கொடுத்தா நமக்கு போதுமா? கூட கொடுக்கப்படும். தெரியாமா? விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படியே செய்வார். இந்த நாள்ல வேதாகம கல்லூரியில சேர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உண்டு, பரிசு உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது இல்லையா? அதனால நிறைய இருக்கு. கலந்து கொள்ளுங்க. தேங்க்யூ. ஒரே ஒரு சரணம் பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக. இது ஒரு சுதந்திரத்தின விழா. அல்லேலூயா. ஆமென். என்ன விழான்னு ஏன் சொல்றேன்னா, இந்தியா முழுவதும் இதை நாம் என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். நம்ம சபை மாத்திரமல்ல, எல்லா ஸ்கூலும் எல்லா கொண்டாடுறது. ஆகையினால எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சரணம் பாடுவோமா? சுதந்திர விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். சுதந்திர விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். விழாவை ஆனந்தமாய் கொண்டாடுவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுதந்திர விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். சுதந்திர விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியின் இந்த நாளில் ஷாரோனின் கடிதம் என்ற இந்த அற்புதமான பத்திரிகையை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அதுவும் உலகம் முழுசும் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த கடிதம் போக போறது. எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட 250 நாடுகளிலும் இருக்கிற எல்லா தமிழ் உலக மக்களுக்கும் இந்த கடிதம் போகுது. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க சொன்ன ஆமேன் சொன்னா அது அப்படியே நடந்துடும். ஆமேன். அல்லேலூயா. அகில உலகம் 250 நாடுகளிலும் இருக்கிற தமிழர்களுக்கும் இந்த கடிதம் யூடியூப் வழியா, பேஸ்புக் வழியா, நேரடியா வருகிற எல்லாருக்கும் தேவன் இதை படிக்க செய்ய போகிறார். இதுல என்ன இருக்குன்னா, வேத வார்த்தைகள், தேவதாசனுடைய தீர்க்க தரிசன திட்டங்கள், வார்த்தைகள், நற்செய்திகள், ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். ஆகையினால இது பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. நல்ல கவனிங்க. எவ்வளோ நாடு, 800 கோடி மக்கள் அனைவருக்கும் ஒரு பத்திரிக்கை போகுது. இது நம்முடைய ஆலயத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து இந்த பரலோக செய்திகள் முழு உலகத்துக்கும் போகுது. ஆமென். இதில் உள்ள ஒவ்வொரு பக்கமும் என்ன செய்யும்? யூடியூப் வழியா போகும். இது நல்ல செய்தி. இந்த ஒரு பெரிய திட்டம். இந்த பெரிய பத்திரிக்கை சாதாரணமாக நடத்த முடியாது. பத்திரிகை சாதாரணமாக செயல்பட முடியாது. ஆனால் தேவன் இதை இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யும்படியாய் நம்முடைய இந்த ஜெப நேரத்தில் தேவன் தீர்மானித்திருக்கிறார். இதை செய்யும்படியாக இதனுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்டாக ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் டேனியல் ராஜு ஐயா அவர்கள், அவரோடு கூட அவருடைய சகோதரி, அவருடைய சகோதரர்கள், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் 5000 10,000 இல்லை, 1,00,000 ரூபா வரைக்கும் என்ன செய்கிறாங்க? பணம் கொடுத்து உதவி செய்யும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதில் படிக்க அநேகருடைய இருதய கதவுகள் திறக்கப்பட்டு சத்தியம் நிரப்பப்பட போகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. முழு தேசத்துக்கும் முழு உலகத்துக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கும்படியாய் சித்தம் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரம் பிரதிகளாக, ஸ்தோத்திரம் லட்சக்கணக்கான பிரதிகளாக, கோடிக்கணக்கான பிரதிகளாக தேவன் உண்டாக்க போகிறார். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு திட்டம் அல்ல, சாதாரணமான ஒரு ஸ்தோத்திரம் காரியம் அல்ல. தேவன் இதை சரியாக நம்முடைய மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நாம் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கும்படியா எல்லாரும் உரமணப்பட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவ ஊழியர்கள் முன்னாடி வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா வருவாங்க. ஸ்தோத்திரம். ரெவரண்ட் தாமோதரன் ஐயா வருவாங்க. ஸ்தோத்திரம். ரெவரண்ட் பாஸ்டர் சைமன் அவர்கள், பாஸ்டர் விக்டர் அவர்கள், ஸ்தோத்திரம். பேராயிரமா கலாரிட்டா அவர்கள், ஸ்டெல்லாமா அவர்கள் எல்லாம் முன்னாடி வருவாங்க.
நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து இதை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். எல்லாரும் மேலே வாங்க, மேலே வாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. தேவன் கிருபையாய் இந்த நாளில் இந்த பிரதிஷ்டை ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. கோடி கோடி மக்களுக்கு இது பிரயோஜனமாய் இருப்பதாக. லட்சம் லட்சம் மக்கள் இதில் மூலமாய் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் கோடிகளாய் பெருகுவார்களாக. தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வலது கரத்தை இந்த பத்திரிகைக்கு நேராக திருப்புங்க. ஆசீர்வதிக்கும்படியாக உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். எல்லாரும் எல்லாரும் ரீமாக்கா ராதா ராகா தூலா பாக்காதா ராகா தாலா பாக்காதா ராபா. தேவனே, ஆவியானவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனிதர்களால் கூடாதவைகள், மாம்ச சரீரங்களால் கூடாதவைகள் எல்லாம் என் தேவனால் ஆவியினாலே ஆகும். தேவ ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும், தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது பயன்படத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை நீட்டுங்க, கரங்களை நீட்டுங்க, கரங்களை நீட்டுங்க. இதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப்ல பார்க்கிறவர்கள் கரங்களை நீட்டி ஆசீர்வதியுங்கள். பேஸ்புக்ல பார்க்கிறவர்கள் கரங்களை நீட்டி, வாட்ஸ்அப்ல பார்க்கிறவர்கள் கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. ஓ தேசம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை சாரோனின் கடிதம் என்கிற இந்த பத்திரிகை மூலமாக வெளியிடப்பட போகிறபடியால் எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஜெபிப்போமாக. எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. சந்தானா மாகா தூரா பாகாதா லாகா தூரா பாகாதா லாகா தூரா பாகாதியா விபோதரகதா லாகா தரகா தூரா பாகாதியா. தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ராகா தூரா பாகாதா ராகா லாகா தூரா பாதியா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். பிதாவாகிய தேவன் இதை ஆசீர்வதிக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இதை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை ஆசீர்வதிக்கிறார். இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், தொடுகிறவர்கள், இதை கவனிக்கிறவர்கள், இதன் சத்தத்தை கேட்கிறவர்கள் ஓ ரகதலகதலம் விடுதலையாக்கப்பட போகிறார்கள், சுகமாக்கப்பட போகிறார்கள். இந்த பத்திரிகை எந்த வீடுகளில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வரப்போகிறது. பாவ சாபம் நீக்கப்படுகிறது. பேய் பிசாசு ஓடப் போகிறது. இந்த பத்திரிகை ஒரு வீட்டுக்குள் போய்விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய வல்லமை கிரியை செய்து அந்த வீட்டில் உள்ள கட்டுகள், பிசாசின் போராட்டங்கள், எல்லா எதிர்கிருமிகளும் நீக்கப்பட போகிறது. செல்லாம ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, செல்லாம ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்ற ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் இதிலே வரட்டும். வார்த்தைகள் இந்த கடிதத்திலே சபா வெளிப்படையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை வாசிக்கிற ஒவ்வொருவருமே சபா உங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபா இன்றைய நாளே சபா அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த சுதந்திர நாளிலே சபா சாரோவின் நீர் ஆசீர்வதிக்க மரத்திலே சபா நீர் ஆசீர்வதிக்கும்படியான அவர் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை நடத்துமே சபா ஐயாவை ஆசீர்வதிங்க. துணை புரியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகோதரியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இதை சபா தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல கர்த்தாவே, உலகம் முழுவதும் மறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இருக்கும் வீடுகளிலும் ஆசீர்வதி. இதை படிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தால் ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே சபா இந்த பத்திரிகை ஆசீர்வதியும் உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த பத்திரிகை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இதை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இது உலகமெங்கிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கடந்து செல்வதற்கு, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுவதற்கு, இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை ஆண்டவரே அறிவிப்பதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எழுதுகிற ஆண்டவர் எழுதின ஐயாக்காக ஜெபிக்கிறோம், வெளியிடுகிற ஐயாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவரே இந்த பத்திரிகை தேவன் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே கொண்டு போய் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படியா இப்படி நாமும் உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் இந்த சுதந்திர தின நாளில் ஆண்டவரை வெளியிடும்படியாய் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார இவரையும் இந்த ஊழியத்தை இந்த பத்திரிகையும் இயேசு என்கிற நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதை படிக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும். அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கூடவர்களாய் மாற்றப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதனம் பண்ணுவோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு எண்ணற்ற ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பரலோக ஊழியங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஷாரோனின் ஊழியங்கள் சார்பாக ஷாரோனின் கடிதம் என்கிற இந்த நியூஸ் பேப்பர் பத்திரிகை இந்த ஆண்டவரே சுதந்திர தின விழாவிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து இந்த நாட்களில் வெளியிடுகிறோம் ஆண்டவரே. இதை ஆசீர்வதித்து தாரும், இதை ஆசீர்வதித்து தாரும். உடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதி. இந்த பத்திரிகை ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த பத்திரிகை ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த பத்திரிகையுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவதாக. இதை பார்க்கிறவர்களும், படிக்கிறவர்களும், வைத்திருக்கிறவர்களும் விடுதலை பெறுவார்களாக. தேவனை இந்த பெரிதான அளவில் வெளிப்படுத்தப்படுவதற்கு, ஆண்டவரை இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு என்ன தேவையோ அத்தனை காரியங்களையும் தேவன் பொறுப்படுப்பீராக. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே ஓ ரபா இதை நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்து இதை சுத்திகரித்து இதை நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து வெளியிடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வெளியிட கிருபை செய்தருள்வீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஆசீர்வதிப்போம். ஓ சோத்ரம், சோத்ரம். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். முழு உலகத்துக்கும் இதன் பயனடைய போகிறது. ஆமென் சொல்லுவோம். இன்னொரு முறை ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஜெபித்து இந்த பத்திரிகையை வெளியிட்ட அருமையான பிஷப் ஐயா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற எல்லா குருமார்களுக்கும், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியோடு கூட ஒரு சிறு வருத்தத்தையும் தெரிவிக்கிறேன். நாங்கள் இப்போது புறப்படுறோம். உங்கள் கூட்டம் முடியவரை உங்கள் கூட இருக்கல ஐயா, கட்டாயமாக பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னாங்க. கட்டி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இல்லையா நாங்கள் போயிருக்கோங்க. ஏன்னா ஒரு சூழ்நிலைகளுக்காக நம்ம முதல்ல உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் புறப்படுறோம். இதில் ஒரு விஷயம், உங்கள் திருச்சபைக்கு ரிக்வஸ்ட் ஐயா, உங்கள் சபை போதகர் வழியாக கொடுங்க. ஜெப விண்ணப்பம் வருகிற மாதத்திலிருந்து 10 ஜெப விண்ணப்பம் ஒரு பத்திரிகையில் போடுவோம். சாட்சி ரெண்டாங்க. மாதம் ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுங்க. புரியுதாமா? உங்களுக்கு தேவையான ஷார்ட் பண்ணி போடுறது எங்கே இருக்கு? நீங்கள் ஒருவேளை நீட்டி ஜெப விண்ணப்பம் எழுதினா மொத்தம் 8 பக்கத்துலேயே உங்கள் ஜெப விண்ணப்பம் போட தவறி ஆரம்பிச்சதுனால ஒரு பக்கத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி ஷார்ட் பகுதி வச்சுருக்கோம். ஷார்ட் பண்ணி மேட்ரு மக்களுக்கு புரிகிற மாதிரி போடுவோம். அடுத்து அதில் விடுதலை கிடைச்ச பிறகு அதை சாட்சியாக திருப்பி எழுதி கொடுங்க, சாட்சியாக போடுவோம். புரியுதாமா? அந்த ஜெப விண்ணப்பத்தை வாட்ஸ்அப் படிவத்தில் கூட கொண்டு வந்தால் போதுமானது. சபை போதையோட போடுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும்னு டேனியலோ
ஐயாவோ சொல்லல, தேவன் சொல்லி. அநேக பார்க்காம நமக்கு மேல ஒரு ஹெட்டிங்ஸ் போட்டுருப்போம். அதை பார்த்ததும் ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. யாரும் எல்லாருக்காகவும் ஐயோ ஒருத்தர் பார்த்தா ஒரு 500 சந்திப்பு வச்சிருப்பாங்க. 500 ஐயா உங்களுக்கு வேண்டி 10 நிமிஷம் ஜெபிச்சாங்க. உங்களுக்கு 500 பேருக்கு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள்ல நேரமே இல்லையே. ஏன்டா அருமையான ஒரு இடத்துல 15 நிமிஷம் டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்ப நான் இதே மாதிரி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாரு, வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஐயாக்காக ஸ்தோத்திரம், பாண்டியன் ஐயாக்காக ஸ்தோத்திரம், ஐயாக்காக ஸ்தோத்திரம். இப்படி இந்த ஜெப குறிப்பாக அது ஒரு நிபந்தனையா போட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கடந்து போங்க. உன் பேர் என்னமா? சித்ரா. சித்ரா தயிர் பறிச்சு படிச்சீங்களா? சித்ரா சித்ராவுக்காக ஸ்தோத்திரம். சித்ரா ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதியிருப்பாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கடந்து போவாங்க. ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சா இது ஒரு தடவை இல்லை, இந்த பத்திரிக்கை 1 லட்சம் பேர் இருக்கும். இதில் ஒரு 10% மக்கள் ஸ்தோத்திரம் சொல்லி கடந்து போனாலும் 10,000 ஸ்தோத்திரங்கள் கிராஸ் பண்ணி போகும். மனிதனுக்கும் ஒரு கஷ்டமானது சொல்லணும். வேதாகமம் சொல்லுது இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கும் தான் விடுதலையை கொடுத்துருங்க. ஐயோ இந்த பாடுகள் இருக்காமலே சுதந்திரம் சொல்லுமோ விடுதலை கிரியேட் ஆகிரும். இங்கே சாட்சி சொல்லுமோ தேவநாமம் அடுத்த பத்திரிகையில மகிமை புரியுதாமா? ஆகவே உங்க சபையிலிருந்து தான் பிரதிஷ்டை பண்ணணும். உங்க சபையிலிருந்து ஜெப விண்ணப்பங்கள் எழுதி விடுங்க. அதாவது நிறைய விண்ணப்பங்கள் வராமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த பத்திரிக்கை அடுத்த பத்திரிக்கை அப்படி கொண்டு வரோம். ஐயோ நானே எழுதி கொடுத்து 4 பேர் எழுதி கொடுப்போம். ஒன்று தான் போட்டால் அது முடிவெடுக்கக்கூடியது பத்திரிகை குழுவை பொறுத்து முடிவெடுப்பா மாற்றி மாற்றி வரும். ஓகேவாம்மா? எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ண முடியும். இணையதளத்தில் எல்லா ஜெப விண்ணப்பத்தையும் போடுவோம். ஓகேவா? பத்திரிகையில ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். இதெல்லாம் சொல்றதுக்காக தான் இப்போ வந்து அம்மா நம்ம சகோதரிகிட்ட சொல்லியிருந்து அவங்க மறந்துட்டாங்க வேகமாக ஒரே ஒரு விஷயத்தை அருமையான கொடுத்தாங்க. தரிசனம் என்கிற டிவி அப்கமிங் வெகு சீக்கிரத்தில் வரவிருக்கிறது. சரியாம்மா? ஓகேவா? எஸ்சிவி கேபிளில் தான் சன் கேபிளில் வரும். நமக்கு எஸ் தொடங்குது, எஸ்லேயே இருக்கிறது. சன் கேபிளில் வரும். 700வது நம்பர் எண்ணிக்கையில் வெகு சீக்கிரத்தில் வரும். அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் நம்பர் வரைக்கும். சன் கேபிள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அது தெரியும். அடுத்து ஒவ்வொரு கேபிளையும் அறியப்படுத்தணும். சன் கேபிள் தமிழ்நாட்டில் 70 லட்சம் வீடுகள் இருக்குது. அடுத்து சன்ல இருந்து பாலிமர் கேபிள் நிச்சயதாமன கேபிள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேபிள் மொத்தம் 6 கேபிள் இருக்கு. 6ல் ஒன்றொன்னா கொண்டு வருவோம். சரியா? சன் கேபிளில் நம்ம நம்பர் 700 அதிகபட்சமாக அக்டோபர் 10க்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. எப்படியோ கொண்டு வந்துடுவோம்மா. வெரி ஷார்ட் டைமில் வந்துடும். மிக மிக அதிக நாட்கள் போனாலும் அந்த நாட்களுக்குள்ளே வந்துடும். 2-3 மாதங்கள் வைப்போமா? என்ன இருந்தது? ஆகஸ்ட் செப்டம்பர் 15, அக்டோபர் 15, நவம்பர் 15க்குள்ள ஏதோ இதே மாதிரியான ஒரு டேட்டை தேடுவோம். நாங்கள் வர கார் ஒரு நாளை தேடி அறிமுகப்படுத்திடுவோம். அதில் போட்டிகள்லாம் லைவ்ல நடக்கும். அருமையான சகோதரி சொன்ன எல்லா போட்டிகளும் லைவ்ல நடக்கும். தமிழ்நாடு மொத்தம் ஒவ்வொரு ஸ்டேஜ்களில் அமைச்சு பாட்டு போட்டி, நமக்கு பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டி, கட்டளை போட்டி, பிரசங்க போட்டி, இப்படி எல்லாம் லைவ்ல நடக்கும். எல்லாருக்குமான ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கறதுக்காக இது நடத்தப்படும். புரியுதா? நம்ம எல்லாரும் சூப்பர் சிங்கர் மாதிரி கிறிஸ்டியன் சூப்பர் சிங்கர் உலகம் மொத்தம் பார்க்கறது மாதிரி நம்ம அதை கொண்டு வருவோம். முதல்ல எஸ்சிவிலே எல்லா சேனல்லையும் கொண்டு சேட்டலைட் சேனலாக அடுத்த ஆகஸ்ட் 15 இந்த சேட்டலைட் சேனலாக ஆக்கிடுவோம். சரியா? உலகம் எங்கும் கனடா வரைக்கும் பார்க்குறது மாதிரி உள்ள வாய்ப்புகள் வரும். நம்மளும் அந்த தளங்களுக்கு நேராக போவோம், ஆயத்தப்படுவோம். இதிலே மகிழ்ச்சியானது வேறு ஒன்றும் இல்லை. தேவனுக்காய் வாழ்வதை விட இது எல்லாரும் குறைவுகளுடைய மனிதர்கள் தான். ஐயோ நான் தகுதியான்னு கேட்டால் ஒருவரும் தகுதி இல்லை. தேவனை தவிர ஒருவரும் நல்லவர்கள் சொன்னது யாருமா? சொன்னது யாரு? அவரை தவிர யாரும் நல்லவர்கள். யாருமே நல்லவைகளாக இது ஒன்றும் செய்ய முடியாது. நல்லவைகள் ஆகலாம் ஒரு நாள். அன்னைக்கு நமக்கே நம்மளுக்கு தெரியாத நாட்கள் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஆகவே குறைகளோட ஆண்டவருக்காக நெருங்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மளை சரி பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ. நான் புறப்படுறேன். சிஸ்டர் கோல்டாஸ், பென்னி, டேனியல் ராஜ் 3 பேருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஊழியக்காரர் டேனியல் ஐயாக்காக ஜெபிக்கிறோம், கோல்டாவுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பென்னி ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். 3 பேரையும் ஆண்டவருடைய குடும்பமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறபடினால எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை, சத்துவத்தை, தேவனுடைய கிருபையை அதிகமாய் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தும். விசேஷமா அந்த டிவியை ஓபன் பண்ணுகிற காரியம் சீக்கிரமாய் ஆண்டவரை நடைபெற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். 3 பேரை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்துக்கு உதவி செய்கிற, கொடுக்கிற, தாங்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்தத்தில் மறைத்த ஆசீர்வதியும் இதனால மத்தியை கொண்டு வந்து பயன்படுத்துகிறீர். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுகிறது. தொடர்ந்து
காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் உடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே ஆமென். அடுத்து இப்பொழுது இந்த படித்த கிராஜுவேஷன் பண்ணப்பட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு 4 பேருக்கு முதலாவது சான்றிதழ் வழங்கி செல்வார்கள். அதற்கு பின்பு நாம் ஆராதனை முடிந்த பின்பு நாம் மற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். சரி சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக சாதனா வர்த்தினி. ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தடவி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். இந்த வாய்ப்புகளை கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் கையை தட்டி சந்தோஷமானவர்கள். கர்த்தருடைய இரண்டாவதாக ஸ்தோத்திரம் கோமதி ஜோனா. அதெல்லாம் வரல, ரைட் எடுத்து கஸ்தூரி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி அப்படியே மறைச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். வாங்க ஐயா வாங்க. நிர்மலா நிர்மலா வாங்க. சகோதரி நிர்மலா வாங்க. சிஸ்டர் நிர்மலா வாங்க. ஐயா வாங்க ஐயா வாங்க. நம்ம ரெவரன் தாமோதர் ஐயா தாமோதர் ஐயா தான் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஹீரோ. அவங்க தான் நமக்கு இந்த மாதிரி சில ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால அவங்க மறக்கக்கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டு தட்டு. நல்ல உள்ளம், நல்ல மனசு. சரி ஐயா வாங்க. பேர் வாசி அம்பிகா வாங்க வாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை தொடர்ந்து நம் ஆராதனைக்குள்ளாக செல்வோம். யாக்கோப பாருங்க வெறுமையாக போனான். யாக்கோப பாருங்க வெறுமையாக போனான். கர்த்தர் கொடுத்தார் 2 பரிவாரம். கர்த்தர் கொடுத்தார் 2 பரிவாரம். வெறுமையோ நீ கவலைப்படாதே. வெறுமையோ நீ கவலைப்படாதே. ஐஸ்வர்யம் தருவார் ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யம் தருவார் ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மையை தருவே இன்றைக்கே தந்திரு.